என்னடா வண்டி இது? அப்படி ஏய் என்னடா எப்ப பாரு இதே வேலையா வச்சிட்டு இருக்க? காட்டு. ஏய் கையறா. எங்க வண்டி நிப்பட்னால முதல்ல ஓடி ஓடி போய் நின்னுக்குற. அப்புறம் நான் இதை நிப்பாட்டுறதுக்கு செவுரு இருக்கா மரம் இருக்கான்னு தேடி அலைய வேண்டியதா இருக்குது. இங்க பாரு, உனக்கு இவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கா இதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ற வழியை பாரு. இல்லைன்னா அந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன். அங்க எங்கேயாவது போய் வச்சுட்டு வாடா. ஏன் அதை நீயே போடலாம்ல? போடு. ஒன்ட்ட மட்டும்தான் இருக்கா? கவிதா எங்க போச்சுங்க? போட மாட்டோம். ஆளே காணுமே. அன்பே டேய் என்ன மச்சான், மாடோட மாடா இருந்து கண்ணுக்குட்டி குரல்லாம் கேக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காளமாடு குரல்லாம் கேட்கும் போல. கூப்பிடு கூப்பிடு. டேய் கூப்பிடுறா அவனை. ஆமா டேய், மிலிட்ரிக்காரனோட பொண்ணுங்க யாரையுமே காணோம். இந்த சின்ன பொண்ணு இருக்காளே அனிதா, அவ இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள வளர்ந்துட்டா. அந்த வளர்ச்சி தான் எனக்கு வேணும். நம்பால் வளர்றத இவன் ஏன் நோட் பண்ணிட்டு இருக்கான்? அன்பே. டேய் கதவு திறந்தாண்டா இருக்குது. மச்சான் என்ன மல்லாக்க படுத்துட்டு மன விட்டு அழுகுற போல? வாங்கடா. இப்படி நம்ம ஒன்னா இருந்து எத்தனை நாள் ஆச்சு? சரி வா செக் பண்ணலாம். வா மச்சான் போடா. அன்பே கூப்பிட்டலா? இல்ல. நீ கூப்பிட்டியா? எடுக்கல. பைக்ல 3 பேரும் மூணார் போலாமா? மூணார் போலாமா? அவ்வளவு தூரம் பைக்ல எல்லாம் ஆளா வரல. டேய் மூணார்லாம் ஒரு தூரமா? அதுக்கு இல்லடா, செக் போஸ்ட் தாண்டி அங்க இருக்கிற குளிர் நடிச்சாலே அப்பா நம்மளால முடியாதுப்பா. ஒரு மலையாளி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோன்னு முதல்ல இருந்தே என்னோட பெரிய ஆசை. என்ன பண்றது, மிலிட்ரிக்காரனோட சின்ன பொண்ணு அனிதா பேரழகே வளர்ந்துட்டா. அதனால இப்போதைக்கு என்னோட ஆசையை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஆனா என்னோட அந்த ஆசையை மூலியமா தான் நிறைவேற்ற போறேன். பின்வாங்க கூடாது மச்சான், பின்வாங்கவே கூடாது. உயிரை கொடுத்தாவது பிரியாவை செக் போஸ்ட் தாண்டி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ஓகே 1 2 3 4. என்ன மச்சான்? ஏய் சாரி. come on start. அண்ணனுங்க பட்டே கலப்புறாங்க. ஓ அந்த கார்த்தியால பெரிய தொல்லையா இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெளிய இல்ல உள்ள ஜன்னல் பக்கம் வரான் என்ன பாக்க. அவரு என்னதான் பாக்குறாரு.
மட்டும்தான் பாப்பானா நம்மளும் பார்ப்போம். என்ன ஆளே காணோம். இந்த சுடுகாட்டு மண்டை எங்கேயாவது கூட்டு போயிட்டானா? அமாவாசை. டேய் ஐயோ இனிமே கண்டிப்பா ஒன்ல ஏற மாட்டேன்டா. மச்சான் 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 வா உட்கார். நீங்களா கண்டிப்பா ஸ்டாண்ட் ரெடி பண்றேன் வா. இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் சொல்லிட்டேன். இந்தா வா உன இறக்குறதுக்குள்ள அப்புறம் அன்பே வைடா. வருவாளுங்களா மாட்டாளுங்களா? இவனுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம உஷார் பண்ணிடணும். பார்த்துட்டு போ. கேட்டு திறந்திருக்கு. வீட்டில் தான் இருக்காளுங்க போல. சீக்கிரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோடா. போடா விட்டோடா. பாய்ஸ் தட்டு கொட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு அங்கிள். எங்க போறீங்க? சும்மா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு. சுத்தி பார்க்கறதுக்காக ஏன் வெளியே போகணும்? இந்த இடத்துல இருந்தே இப்படி சுத்தி பார்க்கலாமே. சத்தியம். என்ன நான் சொல்றேன்? வரேன் வரேன். சரி பாய் அங்கிள். பாய். ஹலோ பிரியா. அன்பு வீட்லயா இருக்க? வெளியில இருக்கேன் பிரியா. இல்ல நம்ம 2 பேரும் மட்டும் ஒரு சின்ன டிராவல். என் கூட வர முடியுமா? கண்டிப்பா பிரியா. எப்போ வரணும்? நான் பிளான் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம். சரி. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லப்பா. அன்பு அன்பு எங்க போய் தொலைஞ்சானோ? ஒரு பெரிய ரோதனையா இருக்கு. பெத்த அம்மா தானே ஃபோன் பண்றேன், எடுத்து தொலைக்கலாம்ல. எடுக்க மாட்டான். ஐயோ பாரு, கதவை எப்படி பான்னு திறந்து போட்டிருக்கான். பாக்குறீங்கல்ல உங்க பையன் என்னெல்லாம் பண்றான்னு. நான் தானே இங்க இருந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். நீங்க அங்க நிம்மதியா இருங்க. விடிஞ்சதும் குடிக்கிறது உங்களோட குடி பழக்கம். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு.
கேட்டீங்களா? கடைசில எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டிட்டு ஒரேடியா போயிட்டீங்க. உங்களோட அந்த சோம்பேறித்தனம் அப்படியே இருக்கு உங்க பையனுக்கு. என்ன பண்ண போறான்னு தெரியல, எதை பத்தியும் அவனுக்கு கவலை இல்ல. அச்சி அசல் அப்பன மாதிரியே. என்ன குடிக்கல, அதை எப்ப ஆரம்பிக்க போறான்னு யாருக்கு தெரியும்? உசுரோட இருந்தப்ப அப்ப, இப்போ மகன், 2 பேரும் எனக்கு டென்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. நீதானே அவனை வளர்த்த. அவன் பிறக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணேன், அவ்வளவுதான். உதவணும்னா இப்படிதான் உதவணும். இதை விட பெரிய உதவியே இல்ல. பெரிய உதவியாளர் வந்திருக்காரு. ஹலோ பிரியா, நாளை கழிச்சு வர முடியுமா? மதியத்துக்கு மேல வரேன் பிரியா. நம்ம அன்போட பைக்லயே போலாம். போலாம். ம். ஓகே பிரியா. எஸ். மாமா, என்ன என்னாச்சு?